ஹாய் நண்பா, கோட் மூவியை பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம கோட் மூவியோட ஸ்டோரியை நம்ம ஸ்பாயில் பண்ண மாட்டோம். ஸ்டோரியை பற்றி ரிவ்யூவும் பண்ணலை. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் ரொம்ப ரொம்ப தரமாக வந்திருக்கு. நம்ம லியோ படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா படம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் போன வேகமே தெரியலங்க. அவ்வளோ சூப்பராக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தளபதி விஜயோட ஹியூமர் சென்ஸு, ஃபேமிலி சென்டிமெண்ட், எமோஷனல்னு சொல்லி அப்படியே சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துல இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கப்பா. அந்த இன்ட்ரோல் பிளாக் அப்புறமா படம் அப்படியே பிச்சு டார்மாரா போகுது. நம்ம பிரேம்ஜி சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கிளாப்ஸ் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ சர்ப்ரைஸான கேமியோ பூராமே செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்குது. படம் விறுவிறுப்பா போய்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா ஹியூமர் சென்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாப்லாம் பாத்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. ரொம்ப சூப்பரா கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல நிப்பாட்டிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் 30 நிமிஷம்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீட் எஜ்ஜில் தான் உட்காந்து பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும். அந்த அளவு படத்தை ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராப் லெவல் போட்டீங்கன்னா படம் அப்படியே போய்கிட்டு இருக்கும். டக்குன்னு இறங்கும், மறுபடியும் சடனா ஒரு கேமியோ வரையும் மேலே தூக்கிட்டுரும், மறுபடியும் அப்படியே போய்கிட்டு இருக்கும், சடனா இறங்கும், அப்படியே தூக்கிட்டுரும். அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படம் வேகமா ஸ்லோவா போற மாதிரியே இருக்கும். சடனா பார்த்தா அது பிக்கப் ஆகி ஹை ஸ்பீட்ல போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் விறுவிறுப்பா கொடுத்துருக்காங்க. நம்ம வெங்கட் பிரபு சொன்ன மாதிரியே நீங்க கண்ணை ஒரு 5 நிமிஷம் இப்படி திருப்பினீங்கன்னா ஒரு சீன் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. இந்த 3 மணி நேரமும் உங்களுக்கு படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க. அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்டா கொடுத்துருக்காங்க. நம்ம தளபதி விஜய எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டிட்டாங்க. வயசு அவருக்கு போய்கிட்டே இருந்தாலும் அவருடைய நடிப்பு மட்டும் எந்த நேரத்திலையும் குறையவே இல்லை. அவருடைய அழகும் குறையவே இல்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த படத்துல நிறைய சூப்பர் சீனா இருக்கு. அதுக்கு மேல மாஸ் மூமெண்ட்ஸை சொல்லியே ஆகணுங்க. அவர் வரக்கூடிய இடமா இருக்கட்டும், ஒவ்வொரு கேமியோக்கு கொடுக்கக்கூடிய மாஸ் என்ட்ரியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை எதிர்பார்த்த மாதிரியே நம்மலாம் பிரபலமா பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி இந்த கேமியோ இருக்குமோ, தலாச்சி திருப்பாரி, எஸ்கே இருப்பாங்க, த்ரிஷா இருப்பாங்க, தோனி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல ஒரு புறணி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அது எல்லாமே நடந்திருக்கு. அந்த சீன்லாம் இருக்குது. நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. அந்த கேரக்டர், அந்த கேமியோ எல்லாமே இந்த படத்துல இருக்குது. ஆனா எங்க இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. நீங்க போய் அதை தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு கேமியோக்கும் அதுக்கான ரீசனோட வச்சிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா பொருந்திருக்கு. சும்மா கேமியோ வைக்கணும்னு வைக்கல, அந்த இடத்துல அந்த கேமியோ தேவைப்படுது, அதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தளபதி நடிப்பு டாப் நாச்சு அப்படி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலாங்க. இவர் எதுக்கு இந்த சினிமா விட்டு போறாரு அப்படின்னு வருத்தப்பட்டு தான் வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தளபதியை மிஸ் பண்ற அளவுக்கு கடைசி வரும்போது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. பட் இருந்தாலும் 2026 சிஎம் தளபதி விஜய் தான் அப்படின்னு ஒரு அழுத்தமா ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்பா இருக்கும். படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, ரொம்ப கூஸ் பம்பா இருக்கு. படத்தோட மூவி ஸ்டோரி ரிவ்யூவை நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு போடுவோம். இப்ப படத்தை மஸ்ட் வாட்சபிள் இன் தியேட்டர். கோட் மூவி கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். மூவி ரிவ்யூ பண்றவங்க படத்துல கொஞ்சம் ஸ்லோ இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். படத்துல அவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு. தளபதி தான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். அதுக்கு மேல படத்துல நிறைய கேமியோ, அதுக்கப்புறம் படத்துல நிறைய ஃபன்னு, ஹியூமர் சென்ஸ், சுவாரஸ்யம், என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரில்லர், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு படத்துல. ஸோ மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த 4 நாளைக்கு தியேட்டர்ல டிக்கெட் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு புக்கிங் ஃபுல்லா இருக்குது. அதை தவிர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள்ல கண்டிப்பா ஃபேமிலியோட போய் படத்தை போய் பாருங்க. தேங்க்யூ நண்பா.